ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலை வேளையிலே நம்மளுடைய தியானங்களையும் விண்ணப்பங்களையும் அவருடைய சமூகத்திலே துபோருக்குமாய் ஏற்றுக்கொள்வாராக. அந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கிருபை செய்தார். வசனத்தை நான் வாசித்து ஆரம்பிக்கிறேன். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாப்பிரா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை குறித்து பவுல் அப்போஸ்தலர் இங்கு ஒரு சிறிய ஒரு வசனத்திலே அவருடைய பெரிதான வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எப்பாப்பிரா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான், உங்களை சேர்ந்தவன். அப்படின்னு இந்த கொலோசு திருச்சபைக்கு அவர் சொந்தக்காரர், அந்த திருச்சபையில் இருந்தவர். அதனாலதான் உங்களை சேர்ந்தவன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை பவுல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த 2வது வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இதை குறித்து நாம் ஒரு முறை விரிவாக தியானித்தோம். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் கொலோசு திருச்சபை மக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 9வது வசனத்திலே இதையும் நாம் கொஞ்ச வாரங்களுக்கு முன்பதாக படித்தோம். பவுலினுடைய ஒரு அற்புதமான ஜெபம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். பவுல் இந்த இடத்துல இடைவிடாமல் ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறார்? கொலோசு திருச்சபைக்காக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேதத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசு திருச்சபையின் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவினால் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே ஜெபிக்கிறார். அடுத்து 28வது வசனத்திலே அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இங்க பவுலினுடைய ஒரு வாஞ்சை பாரம் என்னவென்றால் எல்லா மனிதர்களும் தேறினவர்களாய் நிற்க வேண்டும். People must reach a level of maturity. அப்ப இந்த 1ஆம் அதிகாரத்திலே பவுல் கொலோசு திருச்சபை மக்களுக்கு ஒரு கடிதத்தை எழுத வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர் எப்படி ஒரு திருச்சபை அல்லது திருச்சபை இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவை குறித்து அவர்கள் அதிகமாக ஜெபத்திலே போராட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை போல எப்படி முதிர்ச்சி அடைய வேண்டும்
என்பதை அவர் வலியுறுத்தி முதலாம் அதிகாரத்திலே சொல்கிறார். இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது திரும்பியும் முதலாவது அவர் இதை விடாமல் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக அல்லது குலோஸ் திருச்சபைக்காக என்று சொன்னவர் 2ஆம் வசனத்திலே இதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று திருச்சபையை அவர் ஒரு அப்பீல் கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அதற்கு ஒரு உதாரணத்தை தேடுகிறார். என்னென்னலாம் இந்த திருச்சபைக்கு அவர் மெசேஜா ஒரு செய்தியா சொன்னாரோ அதை யாராவது வாழ்கிறார்களா என்று அவர் ஜெபத்திலே யோசித்த பொழுது ஆவியானவர் அவருக்கு எப்பாப்பிராவை மனதிலே கொண்டு வந்தார். எவ்வளவு பேர் குலோசு திருச்சபையில இருந்தாலும் எப்பாப்பிரா was a stand out as far as Paul is concerned. ஒருவேளை நம்மளுடைய திருச்சபையிலே நம்ம எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம், வெவ்வேறு திருச்சபைக்கு செல்கிறோம். நம்ம திருச்சபையை தேவன் இந்த நாளிலே பார்ப்பார் என்றால், ஆவியானவர் பார்ப்பார் என்றால், பவுல் கொலோசு திருச்சபையை பார்த்த பொழுது எப்பாப்பிராவை தனித்து குறிப்பிட்டு பேசினது போல எப்பாப்பிராவினுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து அவர் பேசினது போல உங்களுடைய என்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து அவர் பாராட்டி சொல்லுவாரா? எப்பாப்பிரா என்ன செய்யறாரு? எப்பொழுதும் உங்களுக்காக தன் ஜெபங்களில் போராடுகிறான் என்று 12வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கொலோசியர் 4:12. அப்ப 2 காரியத்தை இங்கு படிக்கிறோம். ஒண்ணு, அவனுடைய வாழ்க்கை ஜெபத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. எப்பொழுதும் ஆஃபன் அதிகமாக அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவன் எப்படி ஜெபித்திருக்கிறான்? அந்த திருச்சபைக்காக, உங்களுக்காக எப்பொழுதும். அப்ப அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறான். ஆக்சுவலி எப்பொழுதும் ஜெபிக்கிறான் என்று சொல்வதை காட்டிலும் மூன்றாவதாக எப்பொழுதும் போராடுகிறான். ஆங்கிலத்திலே ஸ்ட்ரகிளிங் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ஆகனைசிங், அதாவது கர்ப்ப வேதனையோடு. இதே வார்த்தை தான் லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்திலே பயன்படுத்தப்படுகிறது. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்த அங்கு அந்த வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப எப்பாப்பிரா ஜெபிக்கும் பொழுது அவன் சுயநலம் இல்லாமல் திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறான், போராடி ஜெபிக்கிறான், எப்பொழுதும் ஜெபிக்கிறான். 3 காரியங்கள் இந்த கடைசி வரியிலே தமிழ் பைபிள்ல. பவுல் அல்லது ஆவியானவர் பவுலுக்கு உணர்த்தி அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே எப்பாப்பிராவினுடைய ஜெப வாழ்க்கை இருந்திருக்கிறது. நம்மளுடைய ஜெப வாழ்க்கை குறித்து ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்ப்பார் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சரி, இன்னொரு காரியம், அவர் திருச்சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அல்லது பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தினுடைய தாக்கம் என்ன? What is the essence of his prayer? What is the burden of his prayer when he is praying for his church members or his church? அவருடைய பாரம் என்ன? நீங்கள்
தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று போராடுகிறார். அப்ப இந்த அதிகாரத்தினுடைய இந்த புக் கொலோசியன்ஸ், அதாவது கொலோசியர் புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலே, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுலுடைய ஒரு பாரம் என்ன? கொலோசு திருச்சபைக்கு கடிதத்தை எழுதுகிறார். கடிதத்தை எழுதும் பொழுது அவருடைய பாரம் என்ன? அதைத்தான் 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும், சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தர வேண்டும், தேவனை அறியக்கூடிய அறிவினாலே விருத்தி அடைய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும், சந்தோஷத்துடனே கூட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு பவுல் எழுதுறார். இதை குறித்து, இதனுடைய முதல் பகுதியை குறித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆழமாக தியானித்தோம். பங்கு பெற்றவர்கள் ஞாபகம் இருக்கும். பவுலுடைய ஜெபம் எப்படி இருந்தது, அவருடைய ஏக்கம், அவருடைய பாரம் எப்படி இருந்தது? முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஒரு பாரம், பிறருக்கானது. அந்த ஆவிக்குரிய பாரமும் கூட அவருக்கானதல்ல, பிறருக்கானது. அதைத்தான் முடிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் பொழுது 28ஆம் வசனம் கடைசி முந்தின வசனத்திலே, எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்த வேண்டும். அதே 4ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது எப்பாப்பிராவும் ஜெபம் பண்ணும் பொழுது பவுலை போலதான் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? நீங்கள் தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும். அவரும் தேவனுடைய சித்தத்தை மையமாக வைத்து திருச்சபையின் மக்கள், கொலோசு திருச்சபையின் மக்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் அழைப்பு கொடுக்கிறார். அதற்காக ஜெபிக்க தூண்டுகிறார். அவரே ஜெபிக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே இன்னொரு மனிதனை பவுல் சுட்டி காண்பிக்கிறார். அதே திருச்சபையிலே அவருடைய ஜெபத்தையும் பார்க்கும் பொழுது அவருடைய ஜெபத்தினுடைய பாரமும் தேவனுடைய சித்தத்தை மையமாக வைத்து ஜனங்கள் அதிலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்திலே அவர்கள் ஒரு பூரண நிச்சயம், ஒரு செர்டைனிட்டி இருக்க வேண்டும், நிலை நிற்க வேண்டும், அதிலே அவர்கள் ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். செர்டைனிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் டிசர்னிங் த வில் ஆஃப் காட். எதற்காக இதை நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், ஒரு காரியத்தை நாம் இதிலிருந்து மிகவும் மிகவும் ஒரு என்ன சொல்றது, இன்டெப்தா நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய வார்த்தைகளை எழுதும் பொழுது, குறிப்பாக அவர்களுடைய ஜெபங்களை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்றைய கால விசுவாசிகளுடைய ஜெபத்திற்கும் அல்லது இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுடைய ஜெபத்திற்கும் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஊழியக்காரர்களுடைய ஜெபத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். The content of the prayer,
கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். நீங்க பாருங்க, நிறைய நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், நிறைய நீங்க மீட்டிங்ஸ் போவீங்க, உங்க சர்ச்ல நிறைய ப்ரேயர் பண்ணுவாங்க, நீங்களே நிறைய ப்ரேயர் பண்ணுவீங்க. உங்க ப்ரேயர் குறிப்பா அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்காக மாத்திரமல்ல, அடுத்தவர்களுக்காக, உங்கள் திருச்சபைக்காக நீங்க ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நிறைய சர்ச்சில் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். சர்ச்சில் ப்ரேயர் செஷன் ஒன்று நடக்கும். ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் ப்ரேயர் டைம்னு ஒன்று எல்லா சர்ச்லையும் ஒதுக்கி நடப்போம். அந்த ப்ரேயர் டைம்ல ஒன்றும் வேண்டாம், இந்த வாரம் உங்க சர்ச்சில் அந்த ப்ரேயர் டைம்ல எதுக்காக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சரீர பிரகாரமான தேவைக்காக, உலக பிரகாரமான தேவைக்காக தான் இருக்கும். ஆவிக்குரிய தேவைக்காக ஒருத்தரும் ப்ரேயர் ரெக்வஸ்டே கொடுக்கறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். நல்லா யோசிங்க. நீங்க போங்க, இந்த வாரம் சர்ச்சில் எந்த திருச்சபையா வேணாலும் நீங்க இருக்கலாம். இந்த வாரம் சர்ச்சில் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு எனக்காக நீங்க ஜெபிங்கன்னு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்காக உங்க சர்ச்சில் ஜெபிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். இருக்கலாம், அது எக்ஸெப்ஷன். பவுல், எப்பாப்பிரா 2 பேருடைய ஜெப வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவரும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள், போராடி ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தையை பவுல் அவருடைய ஜெப வாழ்க்கைக்கும் உபயோகப்படுத்தி இருக்கிறார். அவர் மாதிரியே இன்னொரு ஜெப வீரனை அவர் உருவாக்குனாரா எப்படின்னு நமக்கு போடப்படல. பட் அவரும் கிட்டத்தட்ட the prayer life of Epaphroditus mirrors the prayer life of Paul. அப்ப இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே முழுக்க முழுக்க மெட்டீரியலிசம், வேர்ல்ட்லி அட்ராக்ஷன், இந்த உலகத்தை சார்ந்து உலகத்தினுடைய ஈர்ப்புக்காகவே வாழக்கூடிய அல்லது பொருட்களை வாங்கணும், பொருட்களை சேர்க்கணும் என்கிற இந்த ஒரு பொருட்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த மோகத்திலே வாழக்கூடிய இந்த கடைசி கால கலாச்சாரத்திலே வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் ஒரு அறைகூவல் விடுகிறார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு முற்றிலுமான ஒரு மறுரூபம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பழைய காலங்களிலே அல்லது ஏர்லி டேஸ் ஆஃப் அப்போஸ்தலருடைய அந்த ஆரம்ப நாட்களிலே அவர்களுக்கு இருந்த பாரம் எல்லாம் ஒரு மனிதன் தேவனுக்குள்ளே, தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே அவன் நிலைப்பட்டு அதை புரிந்து கொண்டு அதிலே அவன் வாழ வேண்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவன் முதிர்ச்சி அடைய வேண்டும். அதற்காக தான் அவங்களுடைய ஜெபம். அவங்களுடைய ஜெபம் முழுவதுமே ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க வேண்டும், தேவன் சந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஜெபத்தினுடைய பாரம், சாரம்சம். உங்க ஜெப வாழ்க்கையை எடுத்து பாருங்க, திருச்சபையை விட்டுருங்க, உங்க ஜெப வாழ்க்கையை எடுத்து பாருங்க. உங்க ஜெப வாழ்க்கை எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க? எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம் இருக்கிறதா? அப்படிதான் பவுல் நமக்கு அடிக்கடி எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:11 இடைவிடாமல் ஜெபியுங்கள். அப்படின்னா எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பொழுதெல்லாம் உங்களால் முடியுதோ அப்பொழுதெல்லாம், ஈவன் இஃப் இட் மீன்ஸ் 1 line prayer, ஷார்ட் பிரேயர், நீங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது எதற்காக ஜெபிக்கிறோம்? கடந்த 24 மணி நேரத்திலே எதற்காக நீங்கள் பாரப்பட்டீங்க? எதற்காக பாரத்தோடு ஜெபித்தீங்க? எதற்காக போராடுனீங்க உங்க ஜெபத்துல? ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, ஸ்ட்ரகிளிங் இன் பிரேயர். போராடுகிறான், he is struggling for you in his prayer always அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்காக ஒரு மனிதன் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள்
தேர வேண்டும், நிலை நிலை நிற்க வேண்டும், பூரண நிச்சயம் வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். ஒரு மனிதன் ஒரு திருச்சபைக்காக பாரத்தோடு போராடுகிறார். அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக அடிக்கடி ஜெபிக்கிறார். இப்ப நீங்க திருச்சபையை விட்டுருங்க, உங்களுக்காகவாவது அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக, கிறிஸ்துவனுடைய குணலட்சணம் எனக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், அவரை போல நான் ஜெபிக்க வேண்டும், அவரை போல நான் தேவனோடு எப்பொழுதும் பிதாவோடு நெருங்கி இருக்க வேண்டும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய போஜனமாய் இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஆரத்தோடு நான் ஜெபிக்கிறேனா? Is my life driven by the passion of God's will? என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவினால் நான் நிரப்பப்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே வைத்துதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை ரன் ஆக வேண்டும் என்பதிலே எனக்கு ஒரு தீராத தாகம் இருக்கிறதா? அதைத்தாங்க நம்ம பழைய மனிதர்களிடத்திலே, அதாவது ஆதி மனிதர்களிடத்திலே படிக்கிறோம். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை இந்த காலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். இவர்கள் எல்லாருமே நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான். அவர்களுக்கு உலக பிரகாரமான தேவை இல்லாமல் இருந்திருக்காது, அவர்களுக்கும் குடும்பம் இல்லாமல் இருந்திருக்காது, அவர்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் தேவைகள் இல்லாமல் இருந்திருக்காது. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய மைய நோக்கமே they were consumed with upholding the will of God. அவங்களுடைய முழு வாழ்க்கையை இப்படியாவது நான் தேவனுடைய சித்தப்படி, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதிலே நான் தேறினவனாய் வாழ வேண்டும், அதை அறிவதற்காகவே நான் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். அதற்காக எப்பொழுதும் ஜெபித்தார்கள். அதனாலதான் ஆவியானவர், குறிப்பாக நீங்கள் பவுலுடைய வாழ்க்கை அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நீங்க அதிகமாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுக்காக தான் உழைக்கிறார். அப்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக ஒரு முயற்சி செய்வார். அப்படி முயற்சி செய்யும் பொழுது ஆவியானவர் நீ அங்க போகாத அப்படின்னு சொல்லுவார். ஒரு இடத்துல நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய காரியமாக இருந்தாலும் கூட பிளைண்டா செய்யாம, அதிலும் தேவனை சார்ந்து, நான் இங்கு செல்வது தேவனுடைய சித்தமா, இங்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா என்பதை அதிகமாக அவர்கள் உற்று நோக்கினவர்களாய் அவர்கள் இருந்தாங்க. அப்ப they had a passion for the will of God. அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் மீண்டும் மீண்டுமாக வைக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே பவுல் ஒரு அறைகூவல் விடுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அல்லது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் என்று சொல்லும் பொழுது என்ன மீன் பண்றார்? எப்பயுமே நான் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நான் எடுக்கக்கூடிய எனக்கான தீர்மானமாக இருந்தாலும் சரி, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தேவைக்காக தீர்மானமாக இருந்தாலும் சரி, நான் எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே வைத்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபத்தினுடைய ஆழமான சாரம்சமாக இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர்
கொலோசு திருச்சபைக்கு ஒரு ஒரு அப்பீல் கொடுக்குறாருங்க. நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் நிறைய தீர்மானங்களை எடுக்கிறோம். நமக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, எதிர்காலத்திற்காக, வேலைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, அல்லது வாழ்க்கை துணைக்காக, அவர்களுடைய படிப்பிற்காக எவ்வளவோ எவ்வளவோ தீர்மானங்களை எடுக்கிறோம். எவ்வளவோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா அநேக நேரங்களிலே நாம் நம்மளுடைய சித்தத்தை தான் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆண்டவரே, இதுல உங்க சித்தம் என்ன? ஆண்டவரே, ஓகே, நம்ம 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 தீர்மானம் எடுக்கலாம். எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் இப்படி யோசிக்கிறேன், ஆனா இது உங்க சித்தமா? இது உங்க திட்டமா? இதுதான் உங்களுடைய எனக்கான திட்டமா? என்னுடைய குடும்பத்திற்கு அல்லது என்னுடைய பிள்ளைக்கான திட்டமா என்று சொல்லி நம்ம அதற்காக போராடுகிறோமா? ஒன் சென்டென்ஸ் பிரேயர் இல்லைங்க, போராடுகிறோமா? தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக am I struggling? am I agonizing? நான் கர்ப்ப வேதனைப்பட்டு நான் ஜெபிக்கிறேனா? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே, இந்த அதிகாலை வேளையிலே நம் மத்தியிலே ஒரு பாரத்தை கொடுக்க விரும்புகிறார். என்னுடைய ஜெப வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும், தேவனுடைய சித்தத்திலே நான் தேறினவனாய் மாறுவதற்கும், மெச்சூர் ஆகும். டிசர்னிங்கிறது ஒண்ணு, பட் மெச்சூரிங் அப்படின்னா நான் எப்பொழுதும் இதையே மையமாக வைத்து ஜெபித்து 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 தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கு நான் ஒரு மெச்சூர்ட் லைஃப நான் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற அளவிற்கு என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி இருக்கும். யாராவது என்னை கால் பண்ணி, சிஸ்டர் அல்லது பிரதர், இந்த காரியத்துல எனக்கு ரொம்ப ஒரு ஆம்பிகுட்டி இருக்கு, இதுவா அதுவான்னு எனக்கு தெரியல, இதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதுல தேவனுடைய திட்டம் என்னன்னு எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு யாராவது என்னைக்காவது உங்கள்கிட்ட கால் பண்ணியிருக்காங்களா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை பவுல் கொலோசு திருச்சபையில பார்த்த பொழுது எப்பாப்பிராவினுடைய ஜெபத்தை அவர் ஏன் மென்ஷன் பண்ணாருன்னா, அவர் அப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப மனிதனாக இருந்தார். அது மாதிரி உங்க சர்ச்சில் இருக்கக்கூடிய யாரோ, அல்லது உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரோ, உங்க ரிலேட்டிவ்ஸோ உங்களிடத்துல கேட்பாங்களா உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையாக அமைந்து இருக்கிறதா இது வரைக்கும்? அப்படி இல்லைன்னா இந்த நாள் ஆண்டவரிடத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவ மனிதர்களுடைய ஜெப வாழ்க்கையை போல மாறணும். ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்பதிலும், அந்த தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவிலே நான் தேர வேண்டும். அநேகருக்கு நான் எப்பாப்ரா எப்படி அநேகருக்கு பிரயோஜனம், பவுல் எப்படி அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தாலும் ஜெப வாழ்க்கையில, அதே மாதிரி என்னுடைய ஜெப வாழ்க்கையிலும் அநேகர் என்னிடத்திலே வந்து உம்முடைய திட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஜெப வாழ்க்கை ஆழமாய் இருக்க வேண்டும், என்னுடைய ஜெப வாழ்க்கை மறுரூபப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானத்தை இந்த காலவெளியில் எடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை சுயநலமாய் சர்ஃபேஸ் லெவல்ல உலக பிரகாரமா, சரீர பிரகாரமா, பொருள் ரீதியா, என்னுடைய தேவையை சார்ந்தே, என்னுடைய குடும்பம் என்றே என்னுடைய ஜெப வாழ்க்கை இவ்வளவு காலம் இருந்து விட்டது. நீ வரக்கூடிய நாட்களிலே சுயநலம் இல்லாத ஒரு ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை மோர் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், அவைக்குரிய தேவைகளுக்காக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கக்கூடியவர்கள் எப்படி பவுல் எப்பாப்பிராவினுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து உந்துதல் அடைந்தாரோ அதை மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி என்னுடைய ஜெப வாழ்க்கையும்
பிறர் பார்க்கும் பொழுது ஆண்டவரே உந்துதல் அடைந்த அவர்களும் என்னை போல ஆண்டவரே ஆவிக்குரிய ஜபங்களை ஜெபிக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஜப வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியை தாரும் ஆண்டவரே. அப்படியாக என்னுடைய ஜப வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. நேசிக்கிறோம்ல ஆண்டவரே, அதிகாலை வேளையிலே ஆண்டவரே ஆவியானவரை கொண்டு எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய ஜப வாழ்க்கையும் அதிகால விசுவாசிகளது தலைவர்களுடைய ஊழியக்காரர்களுடைய அப்போஸ்தலருடைய ஜப வாழ்க்கையும் நாங்கள் இந்த நாளிலே ஒப்பிட்டு பார்க்கும்படியாக தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவர்களைப் போல நாங்களும் சுயநலமில்லாத ஜபத்தை ஜபிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் அப்படிப்பட்ட ஒரு செல்ஃப்லெஸ் லைஃபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிறருக்காக நாங்கள் போராடக்கூடியவர்களாக எங்கள் ஜப வாழ்க்கையை நீர் மறுரூபப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்காகவே எங்களுடைய ஜபங்களிலே போராடி கொண்டிருந்த வாழ்க்கையை ஆண்டவரே நீர் முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க. பிறருக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இதற்காக உம்மிடத்திலே வாஞ்சையோடு கேட்கிறார்களோ இந்த காலை வேளையில் அந்த கிருபையை இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களையும் பவுலை போல எப்பாப்ராவை போல ஆண்டவரே ஒரு வல்லமையுள்ள ஒரு செல்ஃப்லெஸ் பிரேயர் வாரியர்ஸா நீங்க மாற்ற வேண்டும் என்று உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரு சித்தத்தை அறியக்கூடிய அறிவிலே கர்த்தாவே நாங்கள் ஒரு புரிந்து கொள்ளுதல், அதிலே ஒரு தேர்தல் இருக்கும்படியாய் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஜப வாழ்க்கை வாழுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. இந்த காய்வெல்ல யாராவது ஒரு தேவனுடைய சித்தத்தை இந்த விஷயத்திலே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்கிற ஏக்கத்தோடு போராட்டத்தோடு இந்த காலை வேளையில வந்திருப்பார்கள் என்றால் இந்த நாளிலே ஆவியானவர் அவர்களுடைய சத்தத்தை கேட்பீராக. உம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு இந்த நாளிலே தனிப்பட்ட முறையில் அவர்களை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அதை நீர் வெளிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பிறருக்காக, திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாக எங்களை நீர் உருவாக்குவீராக என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, உலக பிரகாரமான சரீர பிரகாரமான தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அதையும் நீர் விரும்புகிறீர். பட் அதோடு நாங்கள் நின்று விடாதபடிக்கு அவைக்குரிய தேவைகளுக்காக அதிகமாக போக்கஸ்டாக ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு கிருபையை, மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய காலங்களிலே அதிகரித்து கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தகப்பனே, சரீர பலவீனத்தோடு யாராவது வந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி ஆண்டவரே ஒரு அற்புதமான விடுதலையை நீர் கட்டளையிட, சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, குறிப்பாக இந்த காலை வேளையிலே யார் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக ஜெபிக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல கொடுக்கிறேன். உறவு ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியிலே பின்தங்கி இருக்கிறார்களே என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி தேவனிடத்திலே இன்னும் நெருங்கி சேர மாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு யாராவது ஜெபிப்பார்கள் என்றால் குடும்பத்திற்குரிய நபருக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களை நீர் கேட்டு ஆண்டவரே அவர்களை உம்மண்டை நீர் இழுத்துக் கொள்வீராக, உம்மண்டை நீர் திருப்புவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். அன்பு குடும்பங்களிலே, உறவுகளிலே ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே ஒருவேளை பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் இணையட்டும், ஒரு ரெக்கன்சிலேஷன், ஒரு ஒப்புரவாகுதல் ஏற்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைகளிலே பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே யாராவது இருப்பார்கள் என்றால் அதற்காக உம்மை நோக்கி ஜெபிப்பார்கள் என்றால் வேலையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. வேலைகளிலே உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. வேலைகளிலே இவர்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் பிறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேலை இருக்கக்கூடிய அநேகரை, புறஜாதியார்களை
உம்மண்டை இவர்கள் திருப்பும்படியாக ஆண்டவரை எப்பாப்ராவை போல பிறருக்காக அந்த வேலை நேரங்களிலே பிறரை பார்க்கும் பொழுது, புறம் மதஸ்தினர்களை பார்க்கும் பொழுது, ஒருவேளை கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், அல்லது அவங்களிடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பலவீனங்களை பார்க்கும் பொழுது, அதை அகாமடேட் பண்ணி அதற்காக ஜெபித்து அவர்களை ரட்சிப்பிற்குள்ளே வழிநடத்தக்கூடிய அளவிற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட தாங்கப்பா. கோபம் வரக்கூடாதப்பா. அது மாறாக அவர்களுக்காக போராட வேண்டும். அவர்களை ரட்சிப்பிற்குள்ளே அந்த சூழ்நிலை நிமித்தமாக, அந்த பலவீனத்து நிமித்தமாக நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ நிச்சயமாக இதை பெற்றுக்கொள்வாய் என்று அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அளவிற்கு எங்கள் பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று முடித்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, வேறு என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் இந்த காலவெளியில உடத்துல ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் கூட ஆண்டவரே நீ பூர்த்தி செய்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இடத்துல ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மன அமைதி, உங்களுடைய ஆசீர்வாதம் இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகணுங்கிறவங்க போகலாம். தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை எழுதி அனுப்புங்க, நம்ம அதற்காக ஜெபிப்போம். என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள் என்று ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அருமையான இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தூர தேசத்திலே இருந்து ஆண்டவரே தூங்க வேண்டிய நடுராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும், விசுவாச பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரி என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய அந்த தியாகமான இந்த ஜெப வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்கு கூடிய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், தகப்பனே, குடும்பத்திற்குடைய ஒவ்வொருவரையும் மண்டை இழுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க கிருபை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே எந்த தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தேவையெல்லாம் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். அவர்கள் குறிப்பிட்ட தேவைக்காக சொல்லவில்லை, ஆனால் தேவன் அறிவீர். அந்த தேவைகளை நீ சந்தித்து அந்த தேவைகளிலே ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றுவீராக. நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. தேவ சமாதானம் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். தேவ அன்பு குடும்பத்திலே ஊற்றப்படட்டும். தன்மமாக குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக ஆண்டவரே கிருபையாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரே குடும்பத்திலிருந்து 2 விதமான ரெக்வஸ்ட், 2 விதமான பேர் எழுதியிருக்கிறாங்கப்பா. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்தையும் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரே பாரத்தோடு கேட்டிருக்கிறாங்க. யார் ரட்சிப்பின் வாசலுக்கு வெளியாக இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்திலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். அவர்களை நீர் உம்முடைய அன்பின் கயிர்களினால இழுத்து கொள்ளுங்க. உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே அவர்களுக்கு தூரமானவைகள் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, எவ்வளவு காலம் ஆண்டவருடைய கிருபையின் காலம், தவணையின் காலம் நீட்டிக்கும் என்பதை அவர்கள் அறியாதபடியினாலே தகப்பனை அவர்கள் சீக்கிரமாக பாவத்தோடு போராடுவதை விட்டுவிட்டு தேவனோடு ஜெபத்திலே போராடக்கூடிய ஒரு ஜெப வீராங்கனையாய் மாற, அதன் மூலமாக அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள தேவனே இந்த குடும்பத்திலே உங்களுடைய கரத்தை நீ நீட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக
ஆல்பர்டோ என்ற சகோதரருக்காக கோவாவிலே நடைபெறக்கூடிய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சகோதரர் சந்திரமோகனையா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே அருமையான மோகனையாவுக்காக முடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்காக அவருடைய உற்சாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கோவா மாநிலத்திலே நடைபெறக்கூடிய ஊழியங்களுக்கு மேல் அவருக்கு இருக்கக்கூடிய பாரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கோவா ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அங்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியங்கள் நிமித்தமாக அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் பலத்த காரியத்தை அந்த ஊழியங்களிலே செய்வீராக. குறிப்பாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காய் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய, இந்த பிள்ளைகள் உலக பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆண்டவரை கரம் இருக்கும்படியாய், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாய் இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். 2 பிள்ளைகள் தூர தேசத்துல இருக்கிறாங்கப்பா. அந்த பெண் பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பரலோகத்திலிருந்து தேவன் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆல்பர்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த மகனுக்கு நீர் ஒரு பெரிய விபத்திலிருந்து ஒரு விடுதலை, ஆமென், ஒரு அற்புதமான ரெக்கவரியை கொடுத்து ஆண்டவரே உயிரை பாதுகாத்ததற்காக நன்றி. தொடர்ந்து அந்த மகனுக்கு வேறு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் அனைத்தையும் நீ சந்திப்பீராக. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த குடும்பத்திற்காக. அன்புள்ள தேவனே, தொடர்ந்து இந்த குடும்பத்திலே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு இணைந்து தொடர்ந்து ஆண்டவரே பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் உடைய கருத்துல கொடுக்கிறேன். அவர்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்புள்ள தேவனே, கத்திஜா பி என்கிறவர்கள் சவுதி அரேபியாவிலே ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நாளாக இருந்து ஆண்டவரே அநேக ஆண்டவரே பலவீனத்தின் நிமித்தமாக போராடி கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள தேவன் அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து சீக்கிரமாக தங்களுடைய சொந்த தேசமாக இந்திய தேசத்துக்கு அவர்கள் திரும்புவதற்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த சகோதரிக்காக, இந்த சகோதரியோடு ஆண்டவரே இருக்கக்கூடிய அவருடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எப்படியாவது இயேசு சொந்த இரட்சகராக ஆண்டவராக எப்படியாவது அறிமுகப்படுத்தப்பட ஊழியக்காரர்களை எழுப்புங்க. இந்த பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். யூகே இருக்கக்கூடிய அந்த மகனுக்காக, ஆண்டவர் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை உம்மண்டை உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளே இழுத்து கொள்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்காக ஊழியம் செய்வதற்கு ஒரு ஊழியக்காரனை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக தொடர்ந்து உடைய பிள்ளைகள் அனைவரையும் அவருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய ஞானம், உம்முடைய ஆரோக்கியம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.